தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது மிகவும் பெருமையுடனும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடனும் அன்னை மரியாளை விண்ணக மண்ணக அரசியாக நினைத்து இன்றைய திருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்னையாம் மரியாளை விண்ணக மண்ணக அரசியாக நினைத்து இன்றைய வழிபாட்டின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற நாங்கள், அந்த அரசியின் பிள்ளைகளாகிய நாங்களும் அந்த தாயை போன்று வாழுகின்ற வரத்தை இந்த திருப்பலியின் வழியாக கேட்டு மன்றாடுவோம். அவளை திருச்சபை இந்த உலகம் அரசியாக பார்க்கின்றதென்றால் அவளில் இருக்கின்ற தாழ்மை, அவளில் இருக்கின்ற எளிமை, இறைவனுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற சுபாவம், இவற்றை வைத்துத்தான் அவளை ஒரு அரசியாக பார்க்கின்றது. ஆகவே இந்த அரசியல் இருக்கின்ற சுபாவத்தில் பங்கு கொள்ளுகின்ற அந்த அரசியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் வரம் கேட்டு இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் அன்னை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்குரிய மாட்சிமை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள்.
கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவிராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பேராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். அவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்திசை வரை அவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களை விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியாள். வானதூதர் மரியாளுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அப்பொழுது அவரை பார்த்து, மரியே அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நானோ கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியானவர் உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகின்ற குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியாம், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்று சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது புனித கன்னி மரியாளின் திருவிழாக்களில் ஒன்றை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த திருவிழாவானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாகிய அன்னை மரியாளை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. அன்பான சகோதரங்களே, அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உன்னதமான மகிமையானது வேறு எதுவும் கிடையாது. மாறாக ஆண்டவர் இயேசுவின் மகிமையில் அவளும் பங்கு கொள்ளுகின்றாள் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. நாங்கள் திருவிவிலியத்தை படித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசுவை அரசராக திருவிவிலியம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. திருச்சபையும் ஆண்டவர் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு ஒரு தடவை இப்படி சொன்னார். பரம தந்தையை பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது சொன்னார், அப்பா, நீர் எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் எல்லாரும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அத்துடன் ஆண்டவர் இயேசு நிறுத்த மாட்டார்.
ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என் பிள்ளைகள் எல்லாரும் வான்வீட்டில் இருக்க வேண்டும், நீர் எனக்கு தந்த மகிமையில் அவர்கள் எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசுவின் மகிமையில் பங்கு கொள்வது இதுதான். அவருடைய அரசுரிமையில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு அன்னை மரியாள் இயேசுவின் அரசுரிமையில் பங்கு கொள்ளுகின்றாள், முழுவதுமாக பங்கு கொள்ளுகின்றாள் என்பதை திருச்சபை நம்புகின்றபடியினால் அவளை விண்ணகத்தின் மண்ணகத்தின் அரசியாக நினைத்து இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம், இறைவனை போற்றி புகழுகின்றோம். இது வெறுமனே அன்னைக்கு கிடைக்கின்ற மகிமையின் அடையாளம் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவின் திருவிருப்பத்திற்கேற்ப வாழுகின்ற எல்லாருக்கும் கிடைக்கப் போகின்ற ஒரு மகிமையின் அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாளுக்கு இந்த மகிமை எப்படி கிடைத்தது என்பதை திருவிவிலியம் எங்களுக்கு தெளிவாக சொல்லும். நாங்கள் பார்ப்போம், திருவிவிலியத்தின் ஆரம்பத்திலேயே அன்னை மரியாள் முன்னறிவிக்கப்படுகின்றாள். தொடக்க நூல் அன்னை மரியாளை முன்னறிவிக்கின்றது. தொடர்ச்சியாக பல இறைவாக்கினர்கள், முக்கியமாக இசையாஸ் இறைவாக்கினர் அன்னை மரியாளை பற்றி பேசுகின்றார். ஆக அன்னை மரியாளை பற்றி ஆதியாகமும் அதை தொடர்ந்து வருகின்ற நூட்கள், பழைய ஏற்பாடு தெளிவாக பேசுகின்றது. திருவிவிலியத்தின் கடைசி நூல் அன்னை மரியாளை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லும், வெண்கதிரோனை அன்னை மரியாள் அணிந்திருக்கின்றாள், 12 விண்மீன்களையும் அவள் ஆடையாக அணிந்திருக்கின்றாள் அப்படி என்று சொல்லும். அன்பான சகோதரங்களே, இந்த மாட்சிமை அன்னை மரியாளுக்கு எப்படி கிடைத்தது என்பதை அவள் வாழ்க்கையை பற்றி திருவிவிலியம் சொல்லுகின்ற சின்ன சின்ன செய்திகளின் மூலமாக எங்களால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, அன்னை மரியாள் ஒரு அடிமையாக, ஒரு சேவகியாக, பணியாளராக அவர் வாழுகின்றார். இரண்டாவதாக, அன்னை மரியாள் எளிமையான சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அவள் வாழுகின்றாள். மூன்றாவதாக, அன்னை மரியாள் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை நம்புகின்ற ஒரு பெண்ணாக வாழுகின்றாள். நான்காவதாக, அன்னை மரியாள் இறைவன் மீது விசுவாசம் கொண்டதன் காரணமாக அந்த விசுவாசத்தை வாழ்வதில் அனுபவிக்க வேண்டி வருகின்ற துன்பங்களை எல்லாம் மனநிறைவுடனும் பல நேரங்களில் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ளுவதன் வழியாக ஆண்டவருக்கு உகந்த ஒரு பெண்மணியாக தன்னை காட்டுகின்றார். சிலுவையின் அடியிலே இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருச்சித்தத்தை கடைசி வரையிலும் நிறைவேற்றுவதில் உறுதியுள்ள ஒரு பெண்மணியாக தன்னை அவள் காட்டுகின்றார். இப்படியாக சாதாரண பெண்ணாக இருக்கின்ற அன்னை மரியாள், எளிமையான வாழ்க்கையை வாழுகின்ற மரியாள், ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையில் முழுமையாக பங்கு கொள்ளுகின்ற ஒரு அரசியாக மாறுகின்றாள். ஆகவே இந்த தாயினுடைய வாழ்க்கை ஒரு குருவானவராகிய எனக்கும், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் வெறுமனே பாடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையுமாக இருக்கின்றது. நானும் நீங்களும் அன்னை மரியாளை போன்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசையின்படி இயேசுவின் மகிமையில் முழுமையாக பங்கு கொள்ளுகின்ற பேறு பெற்றவர்களாக எங்களால் வாழ முடியும். இன்றைய திருவிழா நன்றியின் திருவிழா மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையை தருகின்ற நம்பிக்கையின் திருவிழா என்பதை நினைத்து இந்த திருப்பலியில் ஒருவருக்காக ஜெபிப்போம்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்களின் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே உம்மை போற்றி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல செய்திருக்கின்றீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரண நாமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததனால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்கின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்திலும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கிப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஏனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு பரம தந்தையை தந்தை என்று அழைக்கின்ற உரிமையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையில் இயேசு சொல்லி தந்தவாறு நாங்களும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பெற பெற்றோரும். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிரோடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனின் வானகமிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், பிறந்தொண்டேன். உன்னிடத்தில் எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானகமிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவாய், இந்த நெஞ்சில் தினம் தங்கிடுவாய். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே, தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே, தேனமுதே,
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை தாழ்ச்சியுடன் மன்றாடுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அன்பான சகோதரங்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க மன்றாடுவோம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.